ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கன்ஃபார்மாக கொல்லியில் வேலை இருக்குது. கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால் அம்மா வந்து காலைல காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா சூடாக குடிச்சு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. எப்பயும் எங்கள் அம்மா வந்து காலைல தோசை ஊற்றி கொடுக்கும்போது மெலிசாவே ஊற்றி தர மாட்டாங்க, கட்டையாக ஊற்றி தருவாங்க. ஏன்னா மெலிசா ஊற்றி கொடுத்தா டக்கு டக்குன்னு ஒரு 4-5 தோசை கேட்டுனே இருப்பேன்ல, அதனால் கட்டையாக ஊற்றி கொடுத்து என் வயிற்று ரொப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டேன். நேற்று வச்ச சாம்பார் இருந்தது, அதை வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டேன். நேற்று ஸ்நாக்ஸ் வந்து கொழுக்கட்டை, அதாவது தீனி வச்ச கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க. அது காலைல எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்தது. ஒரு டிராயிங் ஆர்டரு, இந்த வரைகிற ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரு, அவர் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அதனால் இந்த ஆர்டரில் ஃபுல் அண்ட் A3 சைஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஏதாவது ஃப்ரேமு, டெலிவரி சார்ஜஸ்ஸு, பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு அதிகமாக பண்ணியிருக்காரு ஹெல்ப்பு. சரி, இன்றைக்கி கொல்லியில் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரிக்கிறது. எப்பயும் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பிரிப்பாங்க. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வந்து போச்சா, லீவ் நாள். நானும் கொல்லிக்கு போயிட்டேன். அப்பா வந்து தண்ணி பாசியிருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக சின்னதாக கத்திரிக்காய்க்கும் வெண்டைக்காய் நட்டுருக்கோம், அதுக்கும் தண்ணி பாசினாங்க. எப்பயும் நான் தான் அதாவது போயிட்டு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவேன். அதேமாரி எங்கள் அப்பா இன்றைக்கி காலைல என் தலையில் ஒரு மூட்டை ஏற்றி விட்டாரு. ஏற்றாந்து வீட்டில் கொட்டி அதை நல்லா எதுவுமே இல்லாமல் அழகாக ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கிற காயாக எடுத்து சந்தைக்கு போட்டுருவோம். எப்படி வேர்க்குதுன்னு பாருங்களா. இந்த வெயில் நாள் தாங்கவே முடியல. தொரன்னு ஊற்றுது. வீட்டில் உக்காந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, எங்கே வெளியில் போனாலும் சரி. இன்றைக்கி மதிய சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? காலைல 10 மணிக்கு சாப்பிட்டேன். மதிய சாப்பாடு 5:30க்கு தான் சாப்பிட்றேன் சாயந்தரம். என்னடா இவன் வெறும் சாதத்தை மட்டும் எடுத்து விளாகில் காட்டுறேன்னு பார்க்குறீங்க. சாப்பிடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தொட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி வாங்கிட்டு வந்தேன். அதை தொட்டு சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. நைட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு தூங்கிடுவேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.